இயேசு எதற்காக வந்தார் என்றால் எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக. எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 2 வசனங்களையும் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒரு கூட்டம் வான சாஸ்திரிகள் எருசலேமில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். ஏன்னா நீங்க நல்லா கவனிக்கணும், சில சரித்திர பின்னணியத்தை நான் சொல்லுவேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டவுடனே ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தாரும் நடுங்கினார்கள், கலங்கினார்கள், திகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா பிறக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த நாட்கள்ல, இயேசு பிறந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்தை ஒரு இஸ்ரவேலின் ராஜா அரசாளவில்லை, ரோமர்கள் அரசாண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் ரோமர்களுக்கு வரி கட்டினார்கள், அநியாய வரி வாங்கினார்கள். சொந்த தேசத்திலேயே அகதிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். சொந்த தேசத்திலே உரிமைகள் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் தேசத்துல சொந்த தேசம்தான், தேவன் கொடுத்த தேவாலயம் அங்கே இருக்கிறது. ஆனால் தங்களுக்கென்று ஒரு ராஜா இல்லாமல் அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், தாவீதின் வம்சத்திலே ஒருவர் தோன்றுவார், ஒரு மேசியாவை நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களை விடுதலையாக்குவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். தேவ பிள்ளைகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் போகிற பாதை எதுவாயிருந்தாலும், நாம் நடந்து செல்கிற அனுபவங்கள் எதுவாயிருந்தாலும், அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சார்ந்து கொள்வோமானால் அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய அற்புதங்களை நாம் ருசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேசியாவை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். கொஞ்சம் குழந்தைய சத்தம் போடாம பார்த்துங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு பண்ணினபடி ஒரு குழந்தை பிறந்தவுடனே கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகள் என்றால் இந்தியா, சைனா போன்ற பல நாடுகளிலிருந்து பல சாஸ்திரிகள் போனார்கள். நாம் 3 சாஸ்திரிகளைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நாடகத்திலும் காட்டுகிறோம். ஜீசஸ்ங்கிற படத்துலையும் 3 சாஸ்திரிகளை தான் காட்டுறாங்க. ஏன்னா என்னென்ன கொண்டு போனாங்க? பொண்ணு, வெள்ளைப்போளம், தூபவர். இந்த 3 கொண்டு போனதுனால 3 சாஸ்திரிகள். நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் தாங்கள் இருந்த இடத்தில், பல நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் வான சாஸ்திர கணிப்பின்படி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் தோன்றினால் உலகை ஆளக்கூடிய ஒரு ராஜா தோன்றுவார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறபடினால், இப்படி ஒரு நட்சத்திரம் வித்தியாசமாய் இருக்கிறதே, ஒரு நட்சத்திரம் நகர்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் இந்த நட்சத்திரம் ஒரே இடத்தில் நிற்கிறதே என்று பார்த்து இந்த சாஸ்திரிகள் கணித்து எங்க ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் நகர ஆரம்பித்திருக்கிறது. இவர்கள் அந்த நட்சத்திரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்க்கும் பொழுது பல நாட்டு சாஸ்திரிகள் அதை பின்தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நட்சத்திரம் நேரே வந்து பிள்ளை இருந்த இடத்தில் வந்து நின்றதாம். எங்கே? இஸ்ரவேல் தேசத்துல எருசலேம்ல, பெத்லகேம்ல வந்து நின்றது. இப்ப பல நாட்டிலிருந்து வந்த சாஸ்திரிகள்லாம் பார்க்கறாங்க, ராஜாவுக்கு ஏதாவது கொண்டு போகணுமே. அவங்க கொண்டு வந்த 3 பொருளும் தீர்க்க தரிசனமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் ராஜாவாக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால் 3 விதமான பொருட்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
இப்படி வந்தபோது அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். பிள்ளை இருந்த இடத்தில் அந்த நட்சத்திரம் அப்படியே நின்றது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நட்சத்திரம் தொங்க விடுறாங்க. எதுக்காக? என்ன அடையாளம்? இந்த வீட்டுல இயேசு இருக்கிறார். உங்க வீட்டுல எல்லாம் ஸ்டார் தொங்க போட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் இயேசு இருக்கிறாரா? அந்த இயேசுவை உலகத்துக்கு காட்டுவதற்காக ஸ்டார் வந்தது. அந்த ஸ்டார் சும்மா ஒரு இடத்துல இல்ல, இயேசுவை காட்டும்படியாக வந்த ஸ்டார். அந்த ஸ்டார் உங்களுடைய வீட்டிலே தொங்க விட வேண்டியதல்ல, கர்த்தர் உங்களை தான் ஸ்டாரா வச்சிருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு எங்க இருக்காரோ, இயேசுவை தெரியாத ஒரு கூட்டத்துக்கு வழிகாட்டி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் நீங்க தான். நம்ம வீட்டில் ஸ்டாரை தொங்க விடுறது தப்பா ரைட்டான்னு நான் பேச வரல. 10 இல்லை 15 ஸ்டாரை கூட தொங்க விடுங்க, உங்களுக்கு சந்தோஷம்னா செஞ்சுக்குங்க, அது பாவம் கிடையாது. ஆனால் தேவன் உங்களை ஒரு ஸ்டாராக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தான் சார் ஸ்டாரு, இயேசுவை காட்ட வேண்டிய ஸ்டார். ஆமென். இயேசுவை காட்டுவதற்கு அந்த ஸ்டார் வந்து இயேசு இருந்த இடத்துல நின்றது. இப்போ இவங்க யாரை தேடுகிறார்கள்? எருசலேமிலே போய், அரண்மனையிலே போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய கணிப்பு அல்லது மனிதனுடைய கண்ணோட்டம் இது ஒரு பக்கம் இருக்கிறது. சாஸ்திரிகள் போய், ஏனென்றால் ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனையிலே பிறப்பார். அவர்கள் போனது தவறு அல்ல. அவர்கள் யாரை தேடி போனார்கள்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவரை தேடி போனார்கள். ஏனென்றால் யூதர்கள் ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். என்றைக்காவது மேசியா வருவார், நம்மை காப்பாற்றுவார், இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட மன்னன் ஏரோது ராஜா. ரோமர்களுடைய அவர்களுடைய ஆணையின் கீழ், அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவன் இருந்தான். அவன் ஒரு ஏதோம் வம்சத்தை சேர்ந்தவன். யாக்கோபு ஏசா 2 பேர் பார்க்கிறோம் இல்லையா, ஈசாக்குடைய பிள்ளைகள். அந்த ஏதோம் என்பவர்கள் ஏசாவின் வழிவந்தவர்கள். ஏசாவின் வழிவந்தவர்கள் தான் ஏதோமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏதோம் வம்சத்திலிருந்து வந்தவன் தான் அந்த ஏரோது ராஜா. அந்த ஏரோது ராஜா கேட்டபோது ஏன் பயந்தான்? நான் ரோமர்கள் சார்பிலே இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறேன், இவர்களுக்கு தேவ ஆலயத்தெல்லாம் நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ராஜா வந்துட்டா நான் ஆட்சி செய்யறதுக்கு ஆபத்து வந்துடும், ஏன் இஷ்டப்படி இந்த இடத்துல அரசாள முடியாது, அந்த ராஜா எனக்கு போட்டியா வருவார்னு சொல்லித்தான் எத்தனை வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொன்னா? ஏன் தெரியுமா? இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்ததிலிருந்து இவர்கள் வந்து சேர்ந்ததுக்குள்ள எத்தனை வருடங்களாக இருக்கிறதா? 2 வருடங்கள். ஆனா குழந்தைய பார்க்க வந்தப்ப அவங்களுக்கு இயேசுக்கு எத்தனை வயசுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பெத்த குழந்தைய எடுத்துட்டு எகிப்துக்கு பிரயாணம் பண்ணவே முடியாது. கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கிறார்கள். ஏன் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொண்டார் என்றால், இவர்கள் பார்த்து விட்டு போய்விட்டார்கள் வேறு வழியாக. வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்திருந்தான், கடைசியில் வரல. அதனாலதான் 2 வயதுக்கு உட்பட்ட இவர்கள் புறப்பட்ட நாளிலிருந்து அந்த பிள்ளை பிறந்த நாள், அது எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னா தோராயமா 2 வயசு இருக்குன்ட்டு 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏன்னா எனக்கு போட்டியா ஒரு ராஜா வந்து விடக்கூடாது. அந்த ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்தது எவ்வளவு பெரிய கொடுமையோ, அதை போலதான் இன்றைக்கு நாமும் அநேக வேளையில நமக்குள் பிறக்கிற இயேசுவை கொலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர் என் வாழ்க்கையை ஆண்டு விடக்கூடாது, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், என் மனதும் மாம்சமும் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் வாழ்வேன், அவர் என்னை ஆண்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அதனால இன்னொருவர் வந்து நம்மை கட்டுப்படுத்துவதோ, இன்னொருடைய கட்டுப்பாட்டில் நாம் வாழ்வதோ நமக்கு சற்று அசௌகரியமாக இருக்கிறது. அதை நம்ம விரும்புறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு யாரா இல்ல, ராஜாவா இல்ல. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்காரா? வாழ்க்கைக்கு ராஜாவாய் பிறந்தவர். ஆனால் அவர்கள் யாருக்கு ராஜான்னு தேடுறாங்க? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப அவர் யூதர்கள் என்பவர்கள் இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த மக்கள், இஸ்ரவேலர்கள். அந்த குறிப்பிட்ட நாட்டுக்காக, குறிப்பிட்ட மக்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் தேடி வந்தார்கள். ஆனா லூக்கா 2-ம் அதிகாரம் 11-ம் வசனத்துக்கு முன்பாக உள்ள 10-ம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சாஸ்திரிகள் வந்து சொன்னது யூதர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று. இது உலகத்திலிருந்து வந்த தேடல், உலகத்திலிருந்து வந்த கணிப்பு. என்ன? இயேசு இஸ்ரவேலர்களுக்கு ராஜா, யூதர்களுக்கு ராஜா. இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனைக்கு பரிகாரம் கொடுப்பவர், இந்த பூமியில் இருக்கிற ரோமர்களுடைய கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியவர், இந்த பூமிக்குரிய பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் நினைத்து சொன்னார்கள். ஆனால் இவர்களுடைய கணிப்பை விட பரலோகம் எப்படி கணிக்கிறது? இது யூதர்களுக்கு மட்டும் சந்தோஷம் அல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். ஏனென்றால் அவர் ராஜாவாக பிறக்கவில்லை, 11ஆம் வசனத்துல இரட்சகராக பிறந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவை பரலோகம் எப்படி காட்டுகிறது? ஒரு இரட்சகராக காட்டுகிறது. இரட்சகராக பிறந்திருக்கிற இயேசு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு எங்கே இரட்சகராக பிறக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு ராஜாவா பிறந்திருக்காரு சிலருடைய வாழ்க்கையில. ராஜான்னா என்னாரு? கட்டுப்படுத்துறது மட்டும் இல்ல, நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு, பிரஜைகளை நல்லா வச்சிருப்பாரு, தன் நாட்டு மக்களுக்காக யுத்தம் பண்ணுவார், தன் நாட்டு மக்களுடைய தேவைகளை சந்திப்பார், தன் நாட்டு மக்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான தேவைக்காக இயேசு நமக்கு தேவை. சுகம் கொடுக்கிறவராக ஏற்றுக்கொள்ள நமக்கு தயக்கமில்லை, ஆசீர்வதிக்கிறவராக ஏற்றுக்கொள்ள தயக்கமில்லை, நமக்கு பெரிய புகழையும் பெயரையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமில்லை. ஆனால் பரலோகம் அவர் எப்படி காட்டுகிறது? இரட்சகராக காட்டுகிறது. இரட்சகர் என்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாவங்களை நீக்கின்னு சொல்லல, படைப்பின் அடிப்படையில எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். எல்லாரும், பூமியில் இருக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருக்கு இரட்சகராக இருக்கிறாராம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இப்பொழுது எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தை வாசியுங்கள். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாருங்க, இயேசு பிறந்தவனுடைய நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு இரட்சகராக பிறந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. என்ன பாஷை பேசினாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், அந்த மக்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த பூமியில பொதுவாக பிறந்த பொது தெய்வம் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இரட்சகர் எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, பிறந்தார் என்று உலகம் சொன்னாலும் இயேசு நான் பிறந்தேன் என்று சொல்லாமல் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுமா? இந்த வார்த்தையினுடைய ரகசியம் உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாம் இந்த பூமியில் என்ன செஞ்சோம்? பிறந்தோம், அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஜோதி ரூபமாக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே தானே வந்து கர்ப்பமாக
அந்த கருவாக உதித்தார். அவரே ஒளியாக வந்தார். எனவேதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாவமில்லாத பரிசுத்தர் என்று. தாய் தகப்பனுடைய உறவின் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பாவியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கன்னியனுடைய வயிற்றிலே தானாக ஒரு ஒளியாக வந்து அந்த கருவுக்குள்ளே அவர் ஒரு குழந்தையாக மாறினார். எனவேதான் சொல்லுகிறார், இந்த தாயும் தகப்பனும் என்னை பெற்றெடுக்கவில்லை, நானே ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தேன், நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அநேக இடங்களிலே சொல்லும் பொழுது பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன செய்தார்? என்னை எதற்காக அனுப்பினார்? இப்பொழுது ஒரு சகோதரனை கூப்பிட்டு நான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன் என்றால் ஒரு நோக்கத்துக்காக அனுப்புகிறேன், ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்புகிறேன். இந்த தீத்து எழுதும் பொழுது சொல்கிறார், இயேசு எதற்காக வந்தார் என்றால் எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக. சோப்பு சீப்பு கொடுப்பதற்காக அல்ல, சூப்பு கொடுப்பதற்காக அல்ல. இன்னைக்கு மிஷினரிகள் அப்படித்தான் பழகிட்டாங்க. இயேசு ஏற்றுக்கிட்டா என்ன கிடைக்கும்? எங்களுக்கு காசு தருவாங்களா? சர்ச்சுக்கு போனால் எங்களுக்கு பணம் தருவாங்களா? சர்ச்சில் எங்களை கவனிப்பாங்களா? சர்ச்சு பணம் தராது, பணத்தை அள்ளி கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கு உங்க உள்ளத்துல இயேசு இரட்சகராக பிறந்திருக்கிறாரா? இரட்சகர் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர். இன்னைக்கு பல ஆண்டுகளாகியும் எத்தனையோ கிறிஸ்துமஸை கொண்டாடியும் பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை என்றால் நாம் உடுத்தி இருக்கிற துணி புது துணி போட்டு பிரயோஜனமே இல்லை, வீட்டிலே பலகாரங்கள் செய்து பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் பார்ப்பார், நான் வந்த நோக்கம் நிறைவேறவில்லை, நான் வந்த நோக்கம் உன்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக. அதான் பரலோகத்தினுடைய கண்ணோட்டம். பரலோகம் எப்படி பார்க்கிறது? முழு பூமிக்கும் இவரை நான் இரட்சகராக அனுப்புகிறேன். இஸ்ரவேலிலே இயேசுவுக்கு முன்பாக அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகன் இயேசு பிறப்பதற்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக பிறந்தான். அவன் இஸ்ரவேலுக்கு தன்னை காட்டுகிற வரைக்கும் வனாந்தரங்களில் குடியிருந்தான். வனாந்தரத்தில் குடியிருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்திலே அந்த நாட்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக அங்கே காணப்படுகிற அந்த ஆசாரியர்கள், வேதபாரகர், பரிசேயர் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேத வசனத்துக்கு முரண்பாடாக அரசியல் ரீதியாக இருந்தபடினால் இவர்கள் இதை விட்டு பிரிந்து போய் வனாந்தரத்தில் குகைகளிலே தங்கி அவர்கள் வேதத்தை வாசிப்பதிலும் வேதத்தை காப்பி எழுதுவதிலும் தங்களுடைய நேரத்தை செலவிட்டார்கள். ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த சிலர், அவர்களுக்கு எஸ்ஸீனியர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த எஸ்ஸீனியர்கள் தனியாக அமர்ந்து வேதத்தை தியானம் பண்ணுவார்கள். தினந்தோறும் என்ன செய்வார்கள்? ஒரு தொட்டியில தண்ணி வைத்து காலையில இறங்கி அதில் ஸ்நானம் பண்ணி விட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு போய் உட்கார்ந்து எழுதுவார்கள். திரும்ப அவர்கள் எழுதி கொண்டு குளித்து விட்டு வீட்டுக்கு வருவார்கள். போகும்பொழுதும் வரும்பொழுதும் தொட்டிக்குள்ள இறங்கி வருவாங்க. தங்களுடைய பாவங்கள் கழுவப்படணும், அசுத்தம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. எப்பொழுதாவது பொருள் வாங்க வேண்டும் என்றால் ஊருக்குள்ளே வருவார்கள். யாரோடும் பேச மாட்டார்கள், அமைதியா இருப்பார்கள். அவர்களுடைய உடை வித்தியாசமானது, அவருடைய உணவு வித்தியாசமானது. எனவேதான் யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துக்கு போனான். அந்த எஸ்ஸீனியர்கள் இருக்கிற இடத்துல போய் வாழ்ந்தான். கவனிங்க, அந்த எஸ்ஸீனியர்கள் இருக்கிற இடத்துல போய் அவர்களோடு கூட வாழ்ந்து அவன் ஒட்டகத்தோளும் காட்டுத்தேனும் ஒட்டகமயிறு தரித்தவனாக காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிடு. அவனுடைய உடை வித்தியாசம். எஸ்ஸீனியர்கள் அமைதியாக இருப்பார்கள். திடீரென்று வந்து நின்று சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளை. எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்படிப்பட்ட எஸ்ஸீனியர்கள் சத்தம் போட்டு பேச மாட்டாங்களே. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணுவதென்றால் ரோடு போட்டு கொடுப்பதற்காக அல்ல, பாவ மன்னிப்புக்கு அடையாளமாக ஒரு ஞான ஸ்நானம் என்பதை அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு தேவன் அப்பொழுதுதான் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஞான ஸ்நானம் என்கிற வார்த்தை கிடையாது. ஆனால் இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அதை நான் அங்கீகரிக்கிறேன், இதுதான் முறைமை என்பதை ஆண்டவர் உலகத்துக்கு காட்டுவதற்காக அதே யோவான் ஸ்நானகன் கையிலே தான் போய் ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசுக்கு குழந்தையில ஞானஸ்நானம் கொடுக்கல, வயசு வந்ததுக்கு அப்புறம், புத்தி வந்ததுக்கு அப்புறம் அவர் விசுவாசம் உள்ளவராக என்ன செய்யறாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறார். சோ இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்த உடனே அவனுடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? ஒரு பக்கம் இந்த சாஸ்திரிகள் அவரை ராஜாவாக பார்க்கிறார்கள், பரலோகம் அவரை இரட்சகராக அறிமுகப்படுத்துகிறது.
ஆனால் யோவான் ஸ்நானகன் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் இயேசுவை எப்படி பார்க்கிறான்? மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஐயா, இஸ்ரவேல் தேசத்திலே வருடத்துக்கு ஒரு முறை, கவனிங்க, வருடத்துக்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி பண்டிகை என்று சொல்லி ஒன்று கொண்டாடுவார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வருடத்தின் ஒரு நாள் பாவ நிவர்த்தி செய்கிற நாளிலே ஒரு பழுதற்ற ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை என்ன செய்வார்கள்? முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அவர்கள் அதை கொன்று அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரே ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போவான். எதற்காக? முழு ஜனங்களுடைய பாவங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு அந்த ஒரு ஆட்டை கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பலியிட போகிற ஒரு விசேஷமான ஆடு. பஸ்கா பண்டிகைக்கு செலுத்தக்கூடிய ஆடுகள் உண்டு, நக்கோட் என்று சொல்லுவார்கள். அந்த விசேஷித்த ஆடு, அந்த நக்கோடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆடு பழுதில்லாம பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கு எந்த அடிக்கடி பற்றக்கூடாது. அப்படி கண்ணும் கருத்துமா பார்த்து அந்த பழுதில்லாத ஆட்டுக்குட்டிய பாவ நிவர்த்திக்காக, முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக கொண்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து கொண்டு போவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போதே இந்த வருடம் நம்முடைய தேசத்துக்காக பலியாக போகிற ஆட்டுக்குட்டி என்று ஆசாரியன் அதை பார்ப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆடு எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது? அது கசாப்பு கடைக்காக நியமிக்கப்பட்டதல்ல, இல்ல மற்ற பலிகளுக்காக, சர்வாங்க தகன பலிக்கோ மற்ற எந்த பலிக்கோ அல்ல. பாவ நிவர்த்திக்காக, எல்லா மக்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று அன்றைக்கு நியமிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்ப்பார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் பார்க்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது தரிசன கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு பரலோகத்தால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். முழு உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக, எல்லா பாஷை, எல்லா ஜாதி, எல்லா மொழி பேசுகிற மக்களை ரட்சிப்பதற்காக பரலோகம் அனுப்பி வைத்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து உனக்காக பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. எதற்காக? உன்னை இரட்சிப்பதற்காக, உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக பிதா அனுப்பின தேவாட்டுக்குட்டி. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இயேசு உள்ளத்தில் பிறந்திருப்பார் என்றால் வாழ்க்கை மாறி இருக்கும். அன்றாய் கவனிங்கள், இயேசு யாருடைய உள்ளத்தில் பிறப்பார்? மரியாள் சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. யார் தன்னை தாழ்த்தி, இயேசுவே உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை நடக்கட்டும், எனக்குள்ளே வாரும் என்று தன்னை தாழ்த்துகிறார்களோ, தாழ்மை உள்ளவர்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? அர்ப்பணிப்புள்ளவர்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் வருகிறார். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசு எனக்குள் பிறக்க நான் இடம் கொடுக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, கொஞ்சம் கொஞ்சம் புதுசா மாறிட்டு வருது. அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல. எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாளிலே நீங்கள் வீட்டுக்கு போய் பலகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்து யோசிங்க, என் வாழ்க்கையில எல்லாம் புதுசா மாறி இருக்கா? நான் கொண்டாடுற கிறிஸ்துமஸ்க்கு அர்த்தம் இருக்குதா? நான் கொண்டாடுற கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோமே, நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் மக கேரிஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னா. ஏன்னா நான் இன்னைக்கு நானும் ரட்சிக்கப்பட்ட நாள், என் மகளும் ரட்சிக்கப்பட்ட நாள். நாங்கள் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். ஏன்னா எங்களுக்குள்ள இயேசு பிறந்த நாள் அந்த நாள். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த்டே ஞாபகம் இருக்கா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்னு ஒரு நாள் இருக்கா? எப்படியோ வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், வசனத்தை கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டோம். சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறதா? அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள். அந்த நாட்கள்லாம் யாராவது புதுசாக சபைக்கு வந்தா சபை கேட்குற முதல் கேள்வி, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்படாட்டா முதல்ல இயேசுக்கு ஒன்று ஒப்பு கொடு. இப்போ எப்படி தெரியுமா? பிரதர் வாங்க, எங்க இருந்து வர்றீங்க, என்ன வேலை செய்யறீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? இப்போ இன்னைக்கு கேட்குற கேள்வி எல்லாம் மாறி போச்சு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா? வாங்க 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 வாங்க. அதே சமயத்தில் ஒரு கூலி வேலை செய்கிறேன் வரனா, அப்படியே உட்காரு. நம்ம சபையை பொறுத்த அளவுக்கு ஆண்டியும் ஒன்று தான், அரசனும் ஒன்று தான். ஆமேன்னு சொல்லுவோமா?
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை காணோம். இயேசு வந்ததுக்கு காரணம் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களுக்குள்ளே பிறப்பதற்காக. 3 காரியத்தை சொன்னேன். உலகம் அவரை ராஜாவாக எதிர்பார்க்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல எங்களை நல்லா வச்சா போதும்ட்டு. இன்னைக்கு சபையிலும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டப்பா, எங்களை இந்த உலகத்துல நல்லா வச்சா போதும். அதற்காக இயேசு வரவில்லை. அவர் இரட்சகராக வந்திருக்கிறார். இரட்சகராக எப்படி வந்தா? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தருவதற்காக, பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய பலியாக. அதனாலதான் சீஷர்களோடு இருக்கும் பொழுது சொன்னார், இது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பரலோகம் காட்டுகிற இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? பரலோகம் உங்களுக்கு கொடுத்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இரட்சகராக? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். என் வாழ்க்கை மாற வேண்டும், என் சுபாவம் மாற வேண்டும். நான் பழைய ஆளா இருந்துகிட்டே ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன்னா, பாரம்பரிய சபை வெளியே அல்ல, இதுதான் பாரம்பரிய சபையாய் மாறிவிடும். இதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறாமல் சபையில வந்து அமர்ந்திருப்போமானால் இதுவும் ஒரு பாரம்பரிய சபையாய் மாறிவிடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. நான் அவர்களுக்குள் பிறக்க வேண்டும். சபையில வந்து உட்கார்றோம், வாலிபர் ஜபத்துக்கு காணான்னு ஃபோன் பண்ண பார்த்துக்கிட்டே ஃபோன் என்ன செய்யறோம்? ஆஃப் பண்ணிட்டு போறோம். ஏன்னா இந்த சபைக்குள்ள உட்காந்து நம்ம குணம் எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? என் வாழ்க்கை மாறி இருக்கா? விட்டா பிடிச்சிருவாங்களேன்னு உடனே ஓடுறமே. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த சபை வெறுமனே கூடி கும்மாளம் போடுகிற இடம் அல்ல, அந்த இரட்சகரை அனுபவிக்கிற இடம். உன் வாழ்க்கை மாற வேண்டும், உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் இரட்சகராக பிறக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? ராஜாவாக பிறந்திருந்தால் ஒரு தேசத்துக்கு மட்டும்தான். இரட்சகராக பிறந்தபடினால் இன்னைக்கு எல்லா பாஷை பேசுறவங்க. ஆமென் சொல்லுவோமா? இந்த வேதாகமம் எல்லா மொழிகள்லையும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா மொழிகள்லையும் என்ன செய்யறார் இயேசு? எல்லாரையும் ரட்சித்து கொண்டு வந்து. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப கவனிங்க, எனக்குள் இயேசு பிறந்து நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனால் என்ன ஒரு சூப்பர் ஸ்டாரா கர்த்தர் மாத்துறாரு. என்னுடைய வேலை இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வது. ஏனென்றால் எல்லா மனிதர் என்றால் நீங்கள் எங்கோ நினைக்க கூடாது, உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க. எல்லா மனிதர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, உங்களோடு வேலை செய்கிறவர்கள். எல்லா மனிதர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, உங்களோடு படிக்கிறவர்கள். எல்லா மனிதர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவது இயேசுவின் சித்தம், இயேசுவின் திட்டம். அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா? எனக்கு அப்பா நைட்டெல்லாம் எத்தனை பேர் மாறி மாறி ஹாப்பி கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்மஸ். நான் ஒரு நாள் யாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸே சொல்ல மாட்டேன். பாருங்க, முடிச்சதுக்கப்புறம் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன ஹாப்பி, என்ன கிறிஸ்மஸ்? வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? ஐயோ, அந்த எஸ்எம்எஸ் அந்த 12 மணிக்கு அனுப்புறதுக்கு சில ஆட்கள் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு ஆளுக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறையா? ஒரு ஆளுக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லியிருக்கிறோமா? நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பண்டிகை கிறிஸ்தவர்களாய் வாழ அழைக்கவில்லை. பரமனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற கிறிஸ்தவர்களாய் அழைத்திருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, அல்லது பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு அழைக்கவில்லை. அவரை பறைசாற்றுவதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அவரை பறைசாற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். 25ஆம் தேதி டிசம்பர் மாசத்து வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியதல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிறிஸ்மஸ். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள என்னகும்? சந்தோஷம். இந்த நாளை ஏன் இப்படி நியமித்தார்கள்? சரித்திரத்தில் இயேசு என்ற ஒருவர் பிறந்தார் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக. 2 காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாய் இருக்கிற. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறாராம்? விடுதலையாக்குகிறாராம். இதைத்தான் லூக்கா 1:78 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்த நமக்கு வெளிச்சம் தரவும் என்று. கவனியுங்கள்,
இயேசு எதற்காக வந்தார்? இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க. ஐயா, இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி விடுவாரனால் என்ன நடக்கும்? இருளுக்குரிய எந்த அடையாளமும் என் வாழ்க்கையில் இருக்காது. குடி யாருக்குரிய அடையாளம் சொல்லுங்க? இருள்னா சாத்தான் இல்லையா? இருளின் அடையாளம். குடி யாருடைய அடையாளம்? சாத்தானுடைய அடையாளம். பொய் சொல்றது யாருடைய அடையாளம்? சண்டை போடுறது யாருடைய அடையாளம்? வேசித்தன விபச்சாரம் பண்றது யாருடைய அடையாளம்? கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் யாருடைய அடையாளம்? நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனேயானால் இந்த இருளுக்குரிய அதிகாரம் என் வாழ்க்கையில் இருக்காது. ஏனென்றால் இயேசு இந்த இருளிலிருந்து என்னை விடுதலையாக்கத்தான் வந்தார். அல்லேலூயா. இந்த இருளிலிருந்து என்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். அதனால்தான் வெளியே இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், இஷ்டப்படி வாழ்ந்தோம், இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தது, நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருளுக்குரிய அந்த முறைமையின்படி இருந்தது. இருளில் உள்ள ஜனங்கள் எப்படி வாழ்வார்களோ அப்படி வாழ்ந்தோம். இருளில் உள்ள ஜனங்கள் எப்படி பேசினார்களோ அப்படி பேசினோம். இருளில் உள்ள ஜனங்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடந்தோம். ஆனால் அங்கிருந்து நம்மை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த வேத வசனத்தை நம்முடைய கையில கொடுத்து இதன்படி நீ நடக்க வேண்டும். இதுதான் ரட்சிப்பு. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்காக. சாத்தானுடைய பிடியிலே, அவனுடைய அடிமைத்தனத்திலே பாவத்தை விட முடியாமல், பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த என்னை ஒளியாக இயேசு வந்து என் வாழ்க்கையில் உதித்து அந்த இருளை என்னை விட்டு மாற்றி அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விட்டார். இப்ப ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் எனக்கு இரண்டாவது ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. இப்பிரபஞ்சத்திலிருந்து, உலக ஆசாபாசங்களிலிருந்து. ஆமென் சொல்லுவோமா? சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து மட்டும் விடுதலை அல்ல, இந்த உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் நாகரிகம், உலகத்தின் மோகம், உலகத்தின் வேஷம், இப்படி உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது. இதிலிருந்து இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு விடுதலை இல்லை. உலக மனிதனை போல நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். உலக மனுஷனை போல நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஹலோ, பொல்லாத இப்பிரபஞ்சம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் என்னது? பார்க்கறதுக்கு நாகரிகமா தெரியுது, பார்க்கறதுக்கு லேட்டஸ்ட் ஃபேஷனா தெரியுது, பார்க்கறதுக்கு எல்லாரையும் கவர்ற மாதிரி தெரியுது, பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கு, பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருக்கு. ஆனால் பரலோகம் அதற்கு கொடுக்கப்படுகிற பெயர் இது பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உன்னை மீட்கத்தான் இயேசு வந்தார். ஏனென்ற இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் பொல்லாத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயும் நீதி இல்லை, அநீதி. எங்கேயும் அன்பு இல்லை, வன்முறைகள். எங்கேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, புறக்கணிக்கக்கூடிய தன்மை. இந்த பிரபஞ்சத்தில் உன்னை தேடி வந்தார் இயேசு. அதான் கிறிஸ்மஸ். எதற்காக தேடி வந்தார்? இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை மீட்பதற்காக, இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை மீட்பதற்காக. நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லணும். நிறைய சொல்றதை விட 2 வசனத்தை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஏற்கனவே என்னை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக. அன்பில் பரிசுத்தம். அதனை அன்பில் பரிசுத்தம். ஹலோ, அன்பில் பரிசுத்தம் என்ன? முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒன்று சொல்லாம, முன்னாடி பார்க்கும்போது எப்படி அன்பா காட்டுறோமோ அது ஒரிஜினல் அன்பா இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. இங்க இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்க அன்பெல்லாம் மாயமான அன்பா அல்லது ஒரிஜினல் அன்பா அல்லது டூப்ளிகேட் அன்பா? 3 பேர் நின்று பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா பேசுறாங்க. ஒரு ஆள் மட்டும் தனியா போறாரு, போனவரை பத்தி இங்க பேசுறாங்க. அப்ப இந்த அன்பு என்ன அன்பு? மாய்மால அன்பு, வேஷமான அன்பு. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது முதலாவது இப்பிரபஞ்சத்திலிருந்து, முதலாவது இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவிப்பதற்காக, இப்பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக. அது மட்டுமல்ல, நான் மாற்றப்பட்ட பின்பு அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக, குற்றமற்றவனாக வாழ்வதற்காக என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுவோமா?
பாடணும் இல்லையா? தெரிந்து கொண்டா என்னை தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா என்னை தெரிந்து கொண்டா, பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ. சொல்லுவோமா? பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன் வாழ என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், என்னை தேடி இயேசு வந்தா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது எதற்காக நான் சொன்னேன். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, சாத்தானுடைய கையிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக. இரண்டாவது, இந்த உலகத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக. விடுவிக்கப்பட்ட நான் அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவனாக, அன்பில் குற்றமற்றவனாக வாழ்வதற்காக. அடுத்து பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும், 10ஆம் வசனம், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென் சொல்லுவோமா? இத அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படியாக. அதாவது இது ஹேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. ஹேல்னா சூப்பர், ஓ ரொம்ப சூப்பர் அப்படின்னா தேவனுடைய நாமத்துக்கு ரொம்ப புகழ்ச்சி, சூப்பரான புகழ்ச்சியை உண்டாக்குறதுக்கு கர்த்தரினை தெரிந்து கொண்டாரா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமம் எப்பொழுதுமே மகிமையுள்ள நாமம். ஆனால் என்னை பார்க்கும் பொழுது எல்லாரும் தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஓ, இவனுடைய வாழ்க்கை இவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது, இவனுடைய வாழ்க்கை இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, இவன் அன்புள்ளவனாக இருக்கிறான். என்னை பார்க்கும் பொழுது எல்லாரும் தெய்வத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய மகிமை இந்த பூமியில புகழப்படும்படியாக நான் வாழ வேண்டும். ஆமா, வந்துட்டான் கிறிஸ்தவன், பேர் தான் கிறிஸ்தவன், அவன் போடுற சண்டையை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு என்னை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காண்கிற இந்த உலகம் கிறிஸ்துவை தூஷிக்காதபடிக்கு, என்னை கிறிஸ்தவன் என்று அடையாளம் காண்கிற இந்த உலகம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா. அப்படியே நெஞ்சில கையை வச்சு கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியா வாழ என்னை தெரிந்து கொண்டீங்க. ஒரு 3 தடவை சொல்லுங்களேன். ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியா வாழ என்ன அழைச்சிங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியா வாழ என்ன அழைச்சிங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியா வாழ என்ன அழைச்சிங்கப்பா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா. எப்படி புகழ்ச்சியா? எப்படி புகழ்ச்சியா? வெறும் தோத்திரம் மட்டுமல்ல, வெறும் ஆராதனை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பரிசுத்தம், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற உண்மை. அவர் கிறிஸ்தவர், வேலை செய்யற இடத்துல அவர் தப்பு தண்டா பண்ண மாட்டாரு, கையாடல் பண்ண மாட்டாரு, பணத்தை குறுக்கு வழியில சம்பாதிக்க மாட்டாரு, தேவையில்லாம சைட்ல என்ன செய்ய மாட்டாரு, காசு வாங்க மாட்டாரு. ஏன்னா அவர் கிறிஸ்தவர். கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சி உண்டாகுது. அதே சமயத்தில் இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவன் நம்பின தெய்வம் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவன் நம்பின தெய்வம் அவனை குணமாக்கினார். அவன் நம்பின தெய்வம் அவனை உயர்த்தி இருக்கிறார். அவன் நம்பின தெய்வம் அவரை ஆசீர்வதித்து இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதை பார்த்து, நம்முடைய தகுதி உயர்வதை பார்த்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில ஓட்டாண்டியா வாழ்றதுக்காக அழைக்கல, அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அழைத்திருக்கிறார். ஆனா முதல்ல வரக்கூடிய காரியம் இது அல்ல. முதல்ல வரக்கூடிய காரியம், நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருப்பதற்காக. இரண்டாவது, அவருடைய நாமம் என் மூலமாய் புகழப்படுவதற்காக. மூன்றாவது, என் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புத அடையாளங்கள். அதைத்தான் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நின்னதென்றும். போதும். இப்ப என்ன செய்யறாரு? அவருடைய வல்லமையை நமக்குள்ள காட்ட விரும்புறார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய வல்லமைய. ஆமென்.
அப்ப ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தில் கவனமாய் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் முறைகளில் கவனமாய் இருக்கிறார். அதே சமயத்தில் என் வாழ்க்கையில் என் தேவைகளிலும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில தேவையோடு வந்திருக்கீங்களா? பிரச்சனையோடு இருக்கீங்களா? இந்த இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்றபடி வாழ்ந்து பாருங்க. இந்த வேத வசனம் சொல்றபடி உங்க வாழ்க்கையை மாத்தி பாருங்க. அவருடைய நாம மகிமைக்கு புகழ்ச்சியா நீங்க வாழ்ந்து பாருங்க. அவருடைய எல்லா வல்லமையும் உங்க மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பிறப்பாராக. அந்த பிறப்புக்குரிய கிறிஸ்துமஸ் வாழ்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை இரட்சகராக பார்க்கிறேன். ஒரு தேசத்துக்கு விடுதலை கொடுக்க வந்த ராஜாவாக அல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தபோது, ஓ இது பரலோகம், முழு உலகத்திலும் இருக்கிற மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் சொன்னான். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எந்த ஒரு சரித்திரத்திலும் இல்லாத ஒரு காரியம் இயேசுவுக்கு உண்டு. என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன் அவரை ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். சகரியா இயேசுவாகிய குழந்தையை கையில வைத்துக் கொண்டு, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறான். இவர்தான் இரட்சகர் என்று பார்த்தான். ஆனால் இயேசு தம்மை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, என்னை நம்பி வருகிற, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தோளில் சுமக்கிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீரண்டையிலே உன்னை நடத்தி, தாழ்ச்சி இல்லாமல் உன்னை நடத்துகிறவர், உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படியாக, என் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நீ நிலைத்திருக்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்ட மேய்ப்பன் நான். உனக்காக பலியான ஆடும் நான். உன்னை தோளிலே சுமந்து காப்பாற்றக்கூடிய மேய்ப்பனும் நான். யாருக்கு இந்த பாக்கியம் உண்டு? இந்த உலகத்தில் வந்த மகான்கள் இப்படி சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் வந்ததான பலவிதமான தன்னை தெய்வம் என்று சொல்லக்கூடிய நபர்கள், சொல்லிக்கொண்ட நபர்கள் இப்படி செய்ய முடியுமா? இல்லை. நானே வழி சத்தியம் ஜீவன் என்று இந்த உலகத்துக்கு பறைசாற்றின தேவன் சொல்லுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்களே, இதோ நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் தாகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களே, இதோ நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய அன்போடு, அவருடைய கிருபையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல இயேசுவோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்குள்ள வரட்டும். இந்த நாள் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆயிருக்கட்டும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாக நாங்கள் உம்மை பார்க்காதபடி பரலோகத்தின் கண்ணோட்டத்தில் உம்மை பார்த்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இந்த பொல்லாத பிசாசின் பிடியில் இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் நின்றோம், இப்பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும் நாங்கள் விடுதலையாக்கப்பட நீர் எங்களுக்காய் மரித்தீர். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 2 விடுதலையும் கிடைக்கும்படியா நான் செபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த காலவெளியில இயேசுவை என் உள்ளத்திலும் வாரும் என்று கேட்கிறார்களோ, என்னையும் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், என்னையும் இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தில் நீர் பிறந்து இந்த இருளின் அதிகாரத்தில் நின்று இவர்களை விடுதலையாக்கும், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கும். உமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருப்பார்களாக. உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி வாழ்ந்து, உம்முடைய வல்லமையை வாழ்க்கையிலே அனுபவித்து இந்த உலகத்துக்கு பறைசாற்ற கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சபைக்கு வெளியே சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தொழுவத்தில் அல்லாத எத்தனையோ ஆடுகள் உண்டு. அவைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீரே. இதோ இந்த சபைக்குள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே இந்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல, தெரிந்த நண்பர்களுக்கே வாட்ஸ்அப்பில் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வாழாதபடிக்கு, ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்கு, ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்களுக்கு இந்த அன்பை எடுத்து சொல்ல கிருபை தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.